வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு மைக் ஒன்று, ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த மைக், டிஜிடெக்லேருந்து ஆர்டர் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு மைக் வச்சுருக்கோம். அதில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இது கிரானரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதே மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியெல்லாம் குறைஞ்சிருச்சு, நிறைய மக்கர் பண்ண ஆரம்பிக்குது ஷூட் போகையிலலாம். அதனால் புதுசாக ஒரு மைக் குவாலிட்டியாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு இதை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். முதல்ல ஓப்பன் பண்ணிடலாங்களா இதையா? ஒரு பெட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த மைக்குங்க, டிஜிடெக் DWM107 அப்படிங்கிற மாடல். இது 2-in-1 ஒயர்லெஸ் மைக்ரோ சிஸ்டமில் ஒர்க் ஆகுறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் மொபைலு, DSLR அதில் எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக இண்டிவிஜுவலாக எதுலேயும் கனெக்ட் பண்ணாமல் இதில் ஒரு TTF கார்டை போட்டு இதை ஒரு ரெக்கார்டராகவும் மைக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் இப்போ நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், DSLRல பண்ண முடியாது. ஸோ இது நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக மொபைல் கம் DSLR ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கிறோம். ஸோ இதையும் நம்ம மெயினாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போக 9 ஹவர்ஸ் ரன்னிங் டைம், ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா 9 ஹவர்ஸ்க்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அது போக ப்ரொஃபஷ்னல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நார்மலாக எல்லா மைக்லேயும் வர்றது தான். இந்த ஒயர்லெஸ் மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5199 ரூபா, 5200 வருது. அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். டிஜிடெக்கு ஃபுல்லாகவே நம்ம மேக்ஸிமம் அமேசானில் தான் பண்ணுவேன். இதுக்கு 1 இயர் வாரண்டியும் இருக்குங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எப்படி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல். அது போக ஒரு சின்ன அந்துருண்டை பேக்கெட் ஒன்று. இதுதான் மெயின் மேட்ருங்க. இதுக்குள்ளே தான் நம்மளோட மைக் இருக்குது. இது நம்ம சார்ஜிங் கம்பார்ட்மெண்ட், ஒரு டிரான்ஸ்மிட்டர், 2 ரிசீவர் இருக்குது. ஸோ இது மூணையுமே இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். இது கம்பார்ட்மெண்ட்டு, பவர் பேங்க் மாதிரி நம்ம மைக்கையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். மைக், ரிசீவர் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாகவும் நம்ம சார்ஜரில் போட்டும் நம்ம அப்படியே சார்ஜ் பண்ணலாம். அந்த பர்பஸ்க்காக தான் மெயினாக வாங்கினது. கேரி கேஸாகவும் யூஸ் பண்ணலாம், சார்ஜிங் கம்பார்ட்மெண்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம். பாக்ஸ்குள்ளே இருக்க மெட்டீரியல்ஸ் 2 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மைக்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ DSLRல கனெக்ட் பண்ணுறக்கோ, மொபைலில் கனெக்ட் பண்ணுறக்கோ உங்களுக்கு ஒயர்ஸ் தேவைப்படும். ஆக்ஸ் கேபிள், அடாப்டர்ஸ் அது எல்லாமே வேணும். அது போக இந்த மைக்கை, இந்த கம்பார்ட்மெண்ட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கான USB சார்ஜர்லாம் வராது, நம்ம சார்ஜர் தான் போட்டுக்கணும். இதெல்லாம் இந்த கனெக்டர்ஸ். அது போக 2 ஹெட்செட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த மைக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை மைக்கில் நாம் மாட்டி தான் ஆடியோவை கேட்க முடியும். டைரெக்டாக வீடியோ போட்டு ப்ளே பண்ணி செக் பண்ண முடியாது. இதை இந்த மைக்கில் நம்ம போட்டோம்னா லைவாக ரெக்கார்ட் பண்ணும்போதே நம்ம அந்த ஆடியோவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக 2 மைக் கொடுத்துருக்காங்க. 2 மைக்குலேயுமே கனெக்ட் பண்ணி ஒரே சமயத்தில் கேட்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், அட்வான்ஸ்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விண்டு ஃபர், வெளியில் நீங்கள் ரோட்டில் நின்னோம், அவுட்டோரில் நின்னோம் ஷூட் பண்ணும்போது இந்த உஸ்ஸுன்னு ஒரு சவுண்ட் வரும் இல்லைங்களா, ஏரெல்லாம் மைக்கில் பட்டுன்னா அதை தடுக்கிறதுக்காக இந்த விண்டு ஃபர் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. அது 2 மைக்குக்கு 2 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 2 அடாப்டர்ஸ் வருதுங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டைப் C to டைப் C, இன்னொன்று டைப் C to ஐஃபோனுக்கு வர்றது. இந்த டைப் C to டைப் C அடாப்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு 2 ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இது நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதை தான் நம்ம மொபைல் ஆர் DSLR கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று இதை நீங்கள் டைரெக்டாக இந்த கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஸ் கேபிள் இருக்கும், அதை இந்த டிரான்ஸ்மிட்டரில் ஒன்றும் மொபைலில் ஒன்றும் போட்டுக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம ஷூட் பண்ணும்போது மைக் இப்படி தொங்கிட்டே இருக்கும், மொபைல்லேருந்து இப்படி தொங்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட, கலந்து விழுந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த டைப் C அடாப்டரை நீங்கள் இப்படி டிரான்ஸ்மிட்டரில் மாட்டிட்டு டைரெக்டாக நம்மளோட மொபைல் டைப் சியாக இருக்கும் பட்சத்தில் இப்படி மாட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபிட் ஆயிரும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எப்படிங்கிறது இப்போ காட்டுறேன் பாருங்க. இது மொபைலு.
இது வந்து அடாப்டர் மாட்டியிருக்கோம். இதுதான் டிரான்ஸ்மிட்டர்னா இதை நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி அழகாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட்டர் இதில் ஃபிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுக்காகத்தான் இந்த அடாப்டர். மெயினாக இந்த பர்பஸ்க்காக இருந்தால் இந்த மாடலுக்கு நான் போனேன். டிஜிடெக்லேயே இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராது, இந்த பவர் சார்ஜிங் கம்பார்ட்மெண்ட் இருக்காது. அதே மாதிரி இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும், ரொம்ப சின்னதாக ஸ்லீக்காக இருக்கும். ரொம்ப முக்கியம், நமக்கு இந்த மைக்கில் எல்லாம் வந்து வெயிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நீங்கள் காலரில் மாட்டினீங்கன்னா தொங்கக்கூடாது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். சரிப்பா இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு நீ காமிச்சிட்டு இருக்க அப்படின்லாம் யோசிப்பீங்க. நிறையா பேர் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே கண்டென்ட் டெவலப்பராக வரணும், ஒரு விளாகராக வரணும்னு சொல்லி புதுசாக வர்றாங்க, ஆசைப்பட்றாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி டெக்னிக்கலான சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக்குங்கிறது, ஒயர்லெஸ் மைக்குங்கிறது ரொம்ப அவசியம். பேசிக்காக ஒரு ஒயர்டு மைக் ஒன்று வீட்டில் வச்சுக்கணும், நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறக்கோ மற்ற வீட்டில் இருக்கிற வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஒயர்டு மைக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். அதனால் ஒயர்லெஸ் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். அதுலேயும் நீங்கள் எடுத்தோன்னே இப்போது நான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ வந்து இந்த கிரானரோடது. இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 2500 இதை வாங்குற ஐடியா இருந்ததுன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் இதையே வாங்கிக்கலாம். ஏன்னா இதை விட உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், குவாலிட்டியுமே அதை விட இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதே குவாலிட்டியில் தாங்க இருக்கும். நீங்கள் வந்து 15000 20,000க்கு போனீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. வாய்ஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர வாய்ஸ் குவாலிட்டியில் வேறு எதுவும் பெருசாக வந்துடாது உங்களுக்கு. டிரான்ஸ்மிட்டர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு அதில் வந்து என்ன சார்ஜ் இருக்குது, இது 2 கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு காட்டிடும். இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது பார்த்தீங்களா, இதில் மேலே இருக்கிறது மைக் 1, கீழே இருக்கிறது மைக் 2. இப்போ நான் வந்து இந்த மைக்கை ஆன் பண்ண போகிறேன். இதில் பவர் பட்டன் இருக்குங்க, ரெண்டுலேயுமே கிளிக் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து பேர் ஆயிரும். இப்போ வந்து பேர் ஆயிடுச்சு, மைக் 1 பேர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதில் தட்டினா உங்களுக்கு இதில் வந்து அதோட ஈக்குவலைசரில் காட்டும் பாருங்கள், ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ ஹலோ உள்ள உங்களுக்கு போகுதுங்களா. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரோட ரிசீவர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. மைக் 1 கனெக்ட் பண்ணிட்டோம், இது மைக் 2. இதையும் வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மைக் 2 ஆன் ஆயிடுச்சு, மைக் 2 வந்து பேர் ஆயிடுச்சு. ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்மிட்டரோட இது வந்து இனிஷியலாக ஓப்பன் பண்ண அன்பாக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம்னா ஃபேக்ட்ரி ரீசெட் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது, இந்த ரிசீவருடைய பட்டன், பவர் பட்டனை ஒரு 2 தடவை டபுள் டச் பண்ணுற மாதிரி 2 தடவை டக்குன்னு அமுத்துனீங்கன்னா பேரிங் வந்து இனிஷியேட் ஆகி டக்குன்னு பேர் ஆகிடும். இதெல்லாம் எவனா எனக்கு சொல்லி தெரியலைங்க, யூசர் மேனுவலில் போய் நானாக பார்த்து கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டேன். ஒரு 2000 பேராவது இதை அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கானுங்க. ஒரு பய கூட இது பேர் ஆகலைன்னா எப்படி பேர் பண்ணணும்னு சொல்லி தெரியல. ஒரு யூடியூபருக்கெல்லாம் நானும் கூப்பிட்டு கேட்டேன், அவருக்கு தெரியலன்ட்டு அப்படி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லித்தரது இப்போ இந்த வீடியோவே போடுறேன். ஸோ பேர் ஆகலை நீங்கள் ஆன் பண்ணியும் அப்படின்னா ரிசீவரில் பவர் பட்டன் இருக்கும், அதை வந்து டப்புன்னு 2 தடவை அமுத்தினீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு பேர் ஆயிரும். ஸோ பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இதில் வந்து இந்த விண்டு ஃபர் இதை நீங்கள் வந்து மாட்டிட்டு இப்படி தாங்க, இது ரொம்ப அப்படி ஒரு சின்ன இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சாக்கெட் மாதிரி இருக்கும், அதை வந்து இப்படி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நின்றுக்குங்க. இவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம், இப்படி ஊதும்போது காற்று வருது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வெளியில் நிற்கல காற்று வரும்போது தடுத்துக்கும். இதுலேயுமே உங்களுக்கு வந்து 2லேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ரீவர்ப் இருக்குது. ரீவர்ப்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து இந்த எக்கோ தான். அதெல்லாம் வந்து நார்மலாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹார்ட் பீட் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியுது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நாய்ஸ் கேன்சலுக்கான இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்து இதில் லோ பேட்டரினாலும் இதில் இண்டிகேஷன்லாம் காட்டிடும். ஸோ இதுதான் வந்து இந்த மைக்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது போக இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டிட்டேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா, அதையும் பார்த்துடலாம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து கேட்டிருக்கிறது இந்த டிஜிடெக் 107 மாடலுடைய அந்த ரிசீவர் மைக்கிலேருந்து உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்புட் வந்துட்டுருக்கு. அதோட டிரான்ஸ்மிட்டரை இப்போ மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 மீட்டர்னு சொல்கிறாங்க. இதுக்காக நம்ம அவ்வளோ தூரம்லாம் நடந்துட்டு இருக்கோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 மீட்டர் அப்படிங்கிறது மினிமம் கிடைச்சாலே விளாகர்ஸ்க்கெல்லாம் போதுமானது. ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ்க்குள்ளே நாம் இந்த ரேஞ்சை வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம்னா போதுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் இதோட குவாலிட்டி. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் இந்த மைக் ஒயர்லெஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டிஜிடெக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 107 மாடல். ஸோ அதுதான் வந்து நாம் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். DWM 107
ஸோ இதை பற்றின மேலும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு அருமையான ப்ராடக்ட், முக்கியமாக இன்றைக்கி விளாகர்ஸ்க்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு மைக் தான் இது. ஸோ அதனால் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஒரு சிலருக்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பார்க்குற மற்றவங்களும் என்னென்ன விஷயங்கள்லாம் டெக்னாலஜியில் வருதுங்கிறத ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பில்லை. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வரக்கூடிய விளாக்ஸில் இந்த மைக் நம்ம யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அதில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.